தந்தையின் உயில் சிறுகதை. ஆசிரியர் ஸ்ரீ சுதன் அவர்கள். பம்பாயில் வேலையாக இருந்த புவனேஸ்வரனை கல்கத்தாவுக்கு மாற்றியதும் அவன் தன் மனைவி பாக்யரதியையும் குழந்தைகள் ஜானகி ராதையையும் வேறு வழியின்றி சென்னையில் இருந்த அவள் மாமனார் மார்கபந்துவின் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு தனியாக கல்கத்தாவுக்கு பிரயாணமானான். கல்கத்தாவுக்கு சென்று கிட்டத்தட்ட 6 மாதம் கழித்துத்தான் புவனேஸ்வரனுக்கு குடியிருப்பதற்கு தகுதியான வீடு கிடைத்தது. உடனே புறப்பட்டு வரும்படி பாக்யரதிக்கு கடிதம் எழுதினான் புவனேஸ்வரன். அதே கடிதத்தில் தனக்கு ஹோட்டல் சாப்பாடு உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாமல் உடம்பு மிகவும் கெட்டுவிட்டது என்று எழுதியிருந்தான். பாக்யரதி தன் வயது முதிர்ந்த தகப்பனாரின் உடல்நிலை அவ்வளவு திருப்திகரமாக இல்லாமல் இருந்தும் அவருடைய வற்புறுத்தலின் பேரிலே கல்கத்தாவுக்கு பிரயாணமானாள். பாக்யரதி புறப்படும் முன்னால் அவளுடைய தகப்பனார் மார்கபந்து அவளிடம், "நீ இன்னும் 4-5 மாதமாவது இங்கே இருப்பாய் என்று நினைத்தேன். உன் தங்கை சிவகாமுவை திருச்சியிலிருந்து அவள் பிரசவத்துக்காக அடுத்த மாதம் இங்கே வர சொல்லி வேறு எழுதிவிட்டேன். எதற்கும் முன்னேற்பாடாக சமையல்காரனையும் வேலைக்காரியையும் நிரந்தரமாக ஏற்பாடு செய்துவிட்டேன். பிரசவ சமயத்துக்கு ஒத்தாசைக்கு கூட ஒரு ஆளையும் நியமிக்க வேண்டும். எனக்கோ நாளுக்கு நாள் உடம்பிலே அசதி அதிகமாகிக் கொண்டு வருகிறது. 80 வயதுக்கு மேல் எனக்கு என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கிறேன். தலையை காலை வலித்தால் திருச்சியில் இருக்கும் சிவகாமுவுக்குத்தான் சொல்லி அனுப்ப வேண்டியிருக்கும். யார் கண்டார்கள்? கல்கத்தாவில் இருக்கும் நீ என்னை மறுபடியும் வந்து பார்க்கும் வரையிலும் உயிருடன் இருக்கிறேனோ என்னவோ என்று கண்கள் கலங்க பிரியா விடை கொடுத்து அனுப்பினார் மார்கபந்து. மார்கபந்து பரம்பரை பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர். தவிரவும் நல்ல உத்தியோகம் ஒன்றிலே இருந்து 25 வருஷம் உழைத்து நல்ல உபகார சம்பளத்துடன் ஓய்வு பெற்று கொண்டவர். பாக்யரதியையும் அவள் தங்கை சிவகாமுவையும் தவிர அவருக்கு வேறு குழந்தைகள் கிடையாது. பாக்யரதிக்கு 10 வயது இருக்கும்போதுதான் சிவகாமு பிறந்தாள். சிவகாமு பிறந்த சில நாட்களுக்கெல்லாம் மார்கபந்துவின் மனைவி காலமானாள். குழந்தைகள் மேலிருந்த பாசத்தின் காரணமாக மார்கபந்து மறு கல்யாணம் செய்து கொள்ளவில்லை. மிகுந்த சிரமம் எடுத்து குழந்தைகளை வளர்த்து வயது வந்ததும் அவர்களை தகுந்த இடத்தில் கல்யாணம் செய்து வைத்தார். கல்லூரியில் படித்து கொண்டிருந்த புவனேஸ்வரனை பாக்யரதிக்கு கணவனாக தேர்ந்தெடுத்து அவனுடைய படிப்பு முடிந்ததும் தானே சிரத்தை எடுத்து தகுந்த உத்தியோகம் ஒன்றிலே அமர்த்தி வைத்தார். 2வது பெண் சிவகாமுவிடம் அவருக்கு இயற்கையாகவே பாசம் அதிகம். பிறந்த சில நாட்களுக்குள்ளேயே தாயாரை இழந்த காரணத்தால் சிவகாமுவுக்கு சற்று சலுகை அதிகமாகவே காட்டி வந்தார். இதை பார்க்கும் பொழுதெல்லாம் பாக்யரதிக்கு ஆத்திரமாக வரும். தாயாரின் முடிவுக்கு காரணமாக இருந்த அவளிடம் பாக்யரதிக்கு எப்போதுமே ஒரு மறைமுகமான வெறுப்பு இருந்து வந்தது. அத்துடன் அவளுடைய தகப்பனார் சிவகாமுவிடம் காட்டும் பரிவு பாக்யரதிக்கு சிவகாமியிடம் இருந்த மனக்கசப்பை அதிகரிக்க செய்தது. மார்கபந்து சிவகாமுவுக்கு திருச்சியில் இருந்த தூரத்து பந்துவின் பையன் ஒருவனை வரனாக தேர்ந்தெடுத்தார். சிவகாமுவின் கணவன் விஸ்வநாதன் சாதாரண உத்தியோகத்தில் இருந்தான். அதை விட்டுவிட செய்து தன் கையில் இருந்த பணம் போட்டு ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து வைத்து அதை மேற்பார்வை செய்ய விஸ்வநாதனை ஏற்பாடு செய்தார் மார்கபந்து. பாக்யரதியின் கணவன் வட இந்தியாவில் உத்தியோகத்தில் இருந்ததால் பாக்யரதிக்கு அடிக்கடி பிறந்தகத்துக்கு வருவதற்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை. அவளுடைய 2 குழந்தைகளும் பம்பாயில் இருக்கும்போதுதான் பிறந்தன. பாக்யரதியின் கணவன் புவனேஸ்வரனுக்கு அவன் மனைவியை பிரசவத்துக்கு அவளுடைய பிறந்தகத்துக்கு அனுப்புவதில் விருப்பமில்லை. காரணம், அங்கேயுள்ள சூழ்நிலை பாக்யரதியின் மனதுக்கு உற்சாகமூட்டக்கூடிய விதத்தில் இல்லை என்று அவன் குறிப்பாக அறிந்து இருந்தான். திருச்சியில் இருந்த சிவகாமுவோ நினைத்த பொழுதெல்லாம் பிறந்தகத்துக்கு வந்து விடுவாள். அவள் முதல் பிரசவம் சென்னையில் மார்கபந்துவின் வீட்டில்தான் நடந்தது. இந்த காரணத்தால் பாக்யரதி அவள் தங்கை சிவகாமுவிடம் வெளிப்படையாக பழகிய பொழுதிலும் உள்ளத்திலே அன்பு இல்லை. கல்கத்தாவுக்கு சென்ற சில நாட்களுக்கெல்லாம் பாக்யரதிக்கு சாதாரணமாக ஆரம்பமான காய்ச்சல் டைபாய்டு ஜுரமாக பரிணமித்தது. 3 வார காலம் புவனேஸ்வரனை விவரிக்க முடியாத வியாகுலத்துக்கு ஆளாக்கிவிட்டு கடைசியாக ஒரு விதமாக ஜுரம் பாக்யரதியை விட்டு விலகியது. ஜுரம் நீங்கிய பின்பும் பலகீனமாக இருந்த பாக்யரதியை மறுபடியும் 1 மாத காலம் வரையிலும்
ஆஸ்பத்திரியிலேயே வைத்து இருக்கும்படி அவளுக்கு சிகிச்சை செய்த டாக்டர்கள் கூறவே புவனேஸ்வரன் வேறு வழியின்றி பாக்யரதியை ஆஸ்பத்திரியிலேயே விட்டு வைத்திருந்தான். பாக்யரதியின் உடல்நிலையை பற்றி அடிக்கடி அவன் மாமனார் மார்கபந்துவுக்கு எழுதி கொண்டிருந்தான். ஆனால் புவனேஸ்வரன் எழுதும் கடிதங்களை வாசிக்கும் நிலைமையில் இல்லை மார்கபந்தோ. சென்னையில் அவர் படுத்த படுக்கையாக இருந்தார். நாளைக்கு 4-5 தடவை நினைவை இழந்து வந்தார். அவருடன் பக்கத்தில் இருந்து உதவி செய்து வந்தது விஸ்வநாதனும் சிவகாமுவும் தான். புவனேஸ்வரன் எழுதும் கடிதங்களை வாசித்து பார்த்து கொண்டு வந்தனர் அவர்கள் இருவரும். விஸ்வநாதன் புவனேஸ்வரனுக்கு எழுதிய கடிதம் ஒன்றில் மார்கபந்துவின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது என்று தெரிவித்திருந்தான். அதே சமயத்தில் பாக்யரதியின் உடல்நிலை தெளிவாகி கொண்டு வந்தது. பாக்யரதியை பற்றி இருந்த கவலை வெகுவாக அவனுக்கு குறைந்தது. ஆஸ்பத்திரியிலிருந்து பாக்யரதி வீடு வந்து சேர்ந்த அதே நாள் சிவகாமு பாக்யரதிக்கு எழுதியிருந்த கடிதம் வந்தது. கடிதத்தை முதலில் பாக்யரதியிடம் கொடுப்பதற்கு முன்னால் புவனேஸ்வரன், உன் அப்பாவுக்கு உடம்புக்கு அதிகமாக இருந்தது என்று எனக்கு அடிக்கடி கடிதம் வந்து கொண்டிருந்தது. உனக்கு இந்த விவரத்தை தெரிவித்து உனக்கு அதிர்ச்சி ஏற்படும்படி செய்ய நான் விரும்பாததால் தெரிவிக்கவில்லை. அப்பாவை பற்றி வேறு கவலைப்படக்கூடிய சமாச்சாரம் வந்தாலும் நீ தைரியமாக இருக்க வேண்டும். உன் அப்பாவுக்கும் வயதாகிவிட்டது என்று கூறி அந்த கடிதத்தை கொடுத்தான் புவனேஸ்வரன். அக்கா பாக்யரதிக்கு சிவகாமு அநேக நமஸ்காரம். நான் திருச்சியிலிருந்து என் பிரசவத்துக்காக இங்கே வந்த பொழுதுதான் உனக்கு காய்ச்சல் கண்டு இருக்கிறது என்று அத்திம்பேர் எழுதிய கடிதங்களிலிருந்து தெரிந்து கொண்டேன். இப்போது நீ குணம் அடைந்து இருப்பாய் என்று நினைக்கிறேன். உடம்பை கவனிக்க வேண்டிய மருந்துகள் சாப்பிடுவாய் என்று நம்புகிறேன். குழந்தைகள் ஜானகி மற்றும் ராதா இருவரையும் கேட்டதாக சொல்லவும், இங்கே அப்பாவின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டு வருகிறது. வயது அதிகமாகிவிட்டபடியால் டாக்டர்களால் ஒன்றும் நிச்சயமாக சொல்ல முடியவில்லை. 2-3 நாளாக வக்கீல் ஒருவரை அழைத்து கொண்டு வந்து என்னவெல்லாமோ சொத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை ஏதாவது உயில் எழுதி வைக்க வேண்டும் என்று எண்ணம் இருக்கும் போல தோன்றுகிறது. இதை பற்றி அப்பா என்னிடம் அவராக ஒன்றும் சொல்லவில்லை. நானும் வற்புறுத்தி கேட்க பிரியப்படவில்லை. நான் பிரசவம் முடிந்து ஊருக்கு திரும்பி போகும் வரையிலும் அப்பாவின் உடம்பு சரியாக இருக்க வேண்டுமே என்று கவலையாக இருக்கிறது. இந்த சமயத்தில் நீயும் பலகீனமான நிலைமையில் இருக்கிறாய் என்று அறியும்போது எனக்கு மனம் சஞ்சலம் அதிகமாகி இருக்கிறது. சிவகாமு. இந்த கடிதத்தை பார்த்து முடித்ததும் மார்கபந்துவின் உடல்நிலையை பற்றிய கவலை ஒருபுறம் இருக்க, அவர் உயில் எழுதி வைக்கப் போகிறார் என்ற செய்தி பாக்யரதிக்கு அதிக கவலையை கொடுத்தது. சிவகாமு என்றைக்குமே அதிர்ஷ்டசாலி. சரியான சமயத்தில் அங்கே இருந்து உயிலை தனக்கு சாதகமாக எழுதி கொள்ளப் போகிறாள் என்று நினைத்து பெருமூச்சு விட்டாள் பாக்யரதி. பாக்யரதி எதிர்பார்த்தது போலத்தான் சம்பவங்களும் நடந்தன. சிவகாமுவிடமிருந்து கடிதம் வந்த 1 வாரத்துக்கெல்லாம் மார்கபந்து காலமான செய்தியை தெரிவித்து சிவகாமுவின் கணவன் புவனேஸ்வரனுக்கு கடிதம் எழுதியிருந்தான். அதே கடிதத்தில் காலம் சென்ற மாமனார் தன் சொத்தை பற்றி ஒரு உயில் எழுதி வைத்திருக்கிறார் என்றும் அதன் நகலை கூடிய சீக்கிரமாக அனுப்பி வைப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தான். இதை தொடர்ந்து சில நாட்கள் கழித்து மார்கபந்து உயிலின் நகல் வந்து சேர்ந்தது. அந்த செய்தியை புவனேஸ்வரன் பாக்யரதிக்கு சொல்லிவிட்டு, உனக்கும் சிவகாமுவுக்கும் சொத்தை பிரித்து வைத்து உயில் எழுதியிருக்கிறார். ஆனால் சிவகாமுவுக்கு பிறக்கப் போகும் குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் அவர் பெயரிலே பேங்கில் ரொக்கமாக வைத்திருக்கும் 20,000 ரூபாயும் சிவகாமுவுக்கு சேர வேண்டும் என்றும், பிறக்கப் போகும் குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் அந்த பணத்தை நீங்கள் 2 பேருமாக சரிசமமாக பங்கிட்டு கொள்ள வேணும் என்றும் உயில் கண்டு இருக்கிறது என்றான் புவனேஸ்வரன். அப்பாவுக்கு எப்போதுமே ஓர வஞ்சகம். சிவகாமு கூட இருந்திருக்கிறாள். அப்பாவுக்கு செல்ல குழந்தை. இதனால் தான் அவளுக்கு பிறக்கப் போகும் குழந்தைக்கு கூட பணம் எழுதி வைத்திருக்கிறார் என்றாள் பாக்யரதி. புவனேஸ்வரன், நீ இந்த தடவை பிழைத்ததே புனர்ஜென்மம். உன் அப்பா அவருடைய சொத்திலே 20,000 ரூபாயை நேரடியாகவே சிவகாமுவிடம் கொடுத்து விடவில்லையே. அவளுக்கு பிறக்கப் போகும் குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால்தானே அவளுக்கு அதிகப்படியாக 20,000 ரூபாய் கிடைக்கும். இதை பற்றி ஏன் இவ்வளவு ஆத்திரம் என்றான் நிதானமாக. புவனேஸ்வரன் கூறியதை பாக்யரதியின் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. ஒருவேளை சிவகாமுவுக்கு ஆண் குழந்தை பிறந்து
அவளுக்கு 20,000 ரூபாய் அதிகமாக கிடைத்து விடுமோ என்று எண்ணி சஞ்சலப்படத் தொடங்கினாள் பாக்யரதி. 1 மாதம் கழிந்தது. ஒரு நாள் மாலை புவனேஸ்வரன் ஆபீஸிலிருந்து வீடு வந்து சேர்ந்ததும், பாக்யரதி, ஒரு நல்ல சமாச்சாரம். சிவகாமுவுக்கு பிள்ளை குழந்தை பிறந்து இருக்கிறதாம், தந்தி வந்திருக்கிறது என்றான். அதுவா நல்ல சமாச்சாரம்? சிவகாமு சொலை போல 20,000 ரூபாயை வாங்கி கொள்ளப் போகிறாள் என்று கூறி பெருமூச்சு எறிந்தாள் அவள். பாகிரதி, உன் குணம் வர வர எனக்கு பிடிக்கவே இல்லை. நமக்குத்தான் இதுவரையிலும் ஆண் குழந்தை பிறக்கவில்லை. சிவகாமுவுக்கு, அதுவும் உன் சொந்த தங்கைக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கும் போது நீ சந்தோஷப்படுவதை விட்டுவிட்டு இந்த மாதிரி பேசுவது தகாது. என் சொத்தம், உன் அப்பா உனக்கு எழுதி வைத்திருக்கும் சொத்தம் நமக்கும் போதும், ஆசைக்கும் ஒரு அளவு வேண்டாமா என்று கோபமாக கூறினான் புவனேஸ்வரன். சிவகாமுவுக்கு ஆண் குழந்தை பிறந்து 1 மாதம் ஆகி இருந்தது. சிவகாமு பாகீரதிக்கு கடிதம் எழுதியிருந்தாள். கடிதத்தின் முதல் பகுதியில் காய்ச்சலாக கிடந்து பிழைத்த பாகீரதியை தான் பார்க்க விரும்புவதாகவும், சௌகரியப்பட்டால் பாகீரதி அவள் குடும்பத்துடன் திருச்சிக்கு வரும்படியும் எழுதியிருந்தாள். இதை படித்ததுமே பாகீரதிக்கு கடிதத்தை பூராவும் வாசிப்பதற்கு பொறுமையில்லை. என்ன கரிசனம்! தனக்கு ஆண் குழந்தை பிறந்த பெருமையையும் அதனால் வந்திருக்கும் அதிர்ஷ்டத்தையும் நான் நேரிலே பார்த்து மனவேதனை அடைய வேண்டும் என்று திட்டம் போட்டுத்தான் இதை எழுதியிருக்கிறாள் என்று எண்ணி கடிதத்தை கசக்கி எறிந்தாள். அன்று மாலை ஆபீஸிலிருந்து புவனேஸ்வரன் திரும்பி வந்ததும், பாகீரதி, விஸ்வநாதனிடமிருந்து 10,000 ரூபாய்க்கு இன்றைக்கு ஒரு செக் வந்தது. இதை பற்றி உனக்கு சிவகாமு தனியாக வேறு கடிதம் எழுதியிருக்கிறாளாம் என்று அவளிடம் அந்த செக்கை கொடுத்துவிட்டு அவன் அறைக்கு சென்று விட்டான். பாக்யரதிக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. ஓடோடியும் போய் அவள் கசக்கி எறிந்த சிவகாமுவின் கடிதத்தை எடுத்து சரிப்படுத்தி மறுபடியும் ஏற்கனவே அவள் வாசித்த பகுதியை வாசித்தாள். அதில், அப்பாவின் உயிலில் எனக்கு பிள்ளை குழந்தை பிறந்தால் பேங்கில் இருக்கின்ற 20,000 ரூபாயும் என்னை சேர வேண்டியது என்று எழுதி வைத்திருந்தார். இதை நானும் என் கணவரும் அப்போது விரும்பாவிட்டாலும் அப்பாவின் மன நிலைமையில் அவர் விருப்பத்துக்கு மாறாக போக தாங்கள் துணியவில்லை. பேங்கில் இருந்த 20,000 ரூபாயும் நேற்றுத்தான் எங்கள் கைக்கு கணக்கு மாறியது. அதில் உனக்கு நியாயமாக சேர வேண்டிய 10,000 ரூபாயை அனுப்பச் சொல்லியிருக்கிறேன். சிறு வயது முதலே குடும்பத்திலே அப்பாவிடமிருந்து அதிகமான சலுகைகள் அடைந்திருக்கும் நான் பேங்கில் இருக்கும் பணம் முழுவதையும் எடுத்துக்கொள்வதை நியாயம் என்று கருதாததால் இப்படி ஏற்பாடு செய்தேன். நீ எப்பொழுது இங்கே வருவாய் என்று பதில் உடனே எழுதவும், சிவகாமு. கடிதத்தை படித்து முடித்ததும் பாக்யரதியின் மெய் சிலிர்த்தது. சிவகாமு ஒரு தெய்வ பிறவி என்ற வார்த்தைகள் அவளையும் மீறி அவள் வாயிலிருந்து வெளிப்பட்டன. சிவகாமுவின் கடிதத்துடன் புவனேஸ்வரன் இருக்கும் இடத்துக்கு விரைந்தாள் பாக்யரதி. அவள் கையில் இருந்த கடிதத்தை புவனேஸ்வரனிடம் கொடுத்து வாசிக்கும்படியாக கேட்டுக்கொண்டாள். புவனேஸ்வரன் அந்த கடிதத்தை வாசித்து கொண்டு இருக்கும் போதே ஓர் தீர்மானம் பாக்யரதியின் மனதிலே உருவாகி கொண்டு இருந்தது. புவனேஸ்வரனிடம், ஆமாம், சிவகாமுவுக்கு இப்போது பிறந்திருக்கும் பிள்ளை குழந்தைக்கு நம்முடைய பரிசாக இந்த 10,000 ரூபாயையும் திருப்பி அனுப்பிவிட்டால் என்ன என்று கேட்டாள் மிகுந்த உணர்ச்சி பொங்கும் குரலில். அதைத்தான் நானும் நினைத்தேன். அப்படியே செய்துவிடு என்று புவனேஸ்வரன் சொன்னான். அவன் முகத்திலே புன்முறுவல் தவழ்ந்தது. அடுத்த கணத்தில் தன் அன்பையெல்லாம் கொட்டி தன் அருமை தங்கை சிவகாமுவுக்கு கடிதம் எழுதுவதில் முனைந்தாள் பாக்யரதி. அன்பானவர்களே, ஸ்ரீசுதன் அவர்கள் எழுதிய தந்தையின் உயில் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.